வணக்கம் மக்களே. வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். இந்த விழாக்காலம் பராமரிப்பு இல்லாத கிடந்த வாழை இந்த நல்ல பெரிய காயோட 5 கிலோ வரும். விழாக்காலம் தண்ணி இல்லாத கிடந்த வாழை குலை போட்டிருக்கு. இப்போ தான் தண்ணீர் வச்சு பராமரிக்க வலிக்க எடுக்கிறோம். இந்த வரங்க வாழையில் வாழைப்பழம் எல்லாம் கிடக்குது. இங்கே பராமரிக்க வலிக்கிட்ட அப்புறம் தான் இருந்தால் பாருங்க, நல்ல குட்டி நல்ல இதாக திடமான வாழைக்குட்டி வந்திருக்குது. இந்த வாழை பராமரிக்க இருந்து இவ்வளோ ஒரு 5 கிலோ 6 கிலோ 7 கிலோவில் வாழை குலை போட்டுக்கொண்டிருக்கு. இப்போ நல்ல இப்போ தண்ணீரைகள் கிட்ட ஒரு 10 நாள் தான் வரும். பாருங்க, நல்ல குட்டிகள் போடுது வாழை. தொடர்ந்து தண்ணீர் வச்சா தண்ணீர் வச்சு எருக்கள் பசலைகள் போட்டால் இந்த வாழை வந்து மேக்ஸிமம் 25 கிலோ 30 கிலோவில் வாழை தார்கள் வாழை குறைகள் வெட்டலாம். நல்ல இது. நாங்கள் இப்போ வந்து தென்னைக்குள்ளாம் வாழையெல்லாம் போட்டுக்கிறோம். பாருங்க மக்களே, இப்போ வந்து 10 தினம் தான் தண்ணி இறைச்சிருப்போம் பராமரிக்காமல் இருந்து. இந்த அதுக்குள்ள நல்ல திடமாக தான் வாழையெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. எல்லாம் கப்பல் வாழை தான். நல்ல வாழை நல்லா இதாக இருக்குது. இப்போ தண்ணி இறைக்க போகிறோம். வாழைக்கு காஞ்சி போச்சு. மோட்டர் 4-5 நாள் பழுதாக போன வாடியாக தண்ணி இறைக்கலாம் போட்டு வாழை இடையிலாம் காஞ்சி போச்சு. இப்போ மோட்டர் திருத்தி கொண்டு போட்டாச்சு. இந்த பல குலையில் நல்ல குலையாக தான் போகுது. நல்ல பெரிய காயோட. இந்த பாருங்க மக்களே, நல்ல திராத்திரமான குட்டியெல்லாம் வந்து கொண்டு இருக்குது வாழை அடியில். நல்ல பசலை போட்டு நல்லா பார்த்தா எல்லாம் நல்ல இதாக தான் வரும். வாழை வைக்கும்ன்றது உண்மைதான். 100 வாழை போட்டாலே காணும். இப்போ எங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இந்த குலையெல்லாம் ஒரு 5 கிலோ 6 கிலோ வரும். இப்போ வந்து 250 ரூபா போகுது. அப்போ 100 நிலையாக வாழை இருந்தாலே காணும். இப்போதைக்கு வாழை குலை போட வலிக்கிட்டா குட்டி இல்லாமல் அந்த குலை போட வலிக்கிட்டா பிறகு எப்படியும் மாதத்தில் எப்படியும் 100 வாழைன்னா 100 கிலோ வட்டி கொண்டு இருக்கலாம் மாதம். நல்லா பார்த்தா நல்லா குளியல் விடலாம். நீங்களும் சிறு தோட்டம் மாதிரி செய்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும். நல்ல இதான இதுகள் எல்லாம் ஃபுல்லாக இதுக்கு நிற்கிற ஃபுல்லாகவே கப்பல் வாழைகள் தான் எல்லாம் போட்டிருக்குது. நல்லா பராமரிக்க போகிறோம். நீங்களும் வாங்க, பராமரித்து வடிவாக பார்க்கலாம். நீங்களும் செய்யுங்க. விவசாயம்ன்றது சும்மா எல்லோரும் செய்யலாம்ல. மண்ணுக்கு போட்டால் அது தானாக வரப்போகுது. நீங்கள் தண்ணி மட்டும் இறைச்சி பசலையை போட்டிருந்தா சரி. விவசாயம் மட்டும்தான் விவசாயம் செய்யணும்ன்றது இல்லை. இந்த வாழை வந்து சமண்டிச்சுன்னு சொல்கிறது. பச்சை வாழை பெரிய உயரமாக வளராது. இந்த வாழையெல்லாம் நல்ல பெரிய குறைகள் போடும். தார்கள் இழுக்கும் நல்ல வாழைகள். இந்த இதுக்கும் குட்டி வடிக்குது. இப்போ தான் வேண்டி கொண்டு போட்டு இருந்தால் 2 குட்டி வடிச்சிருக்குது வாழைக்குட்டி. வாங்க பார்க்கலாம்.